இந்த வீடியோவில் நம்ம கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட் ரெண்டுமே குபர்னெட்டிஸோட ஒரு காம்பனண்ட் தான். இந்த ரெண்டுமே ஒரே விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற பாடுக்கு சில இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்க. இந்த கான்ஃபிக் மேப் இல்லை இந்த சீக்ரெட் இதை யூஸ் பண்ணி அந்த பாடுக்கு தேவையான சில விஷயத்தை நம்ம கொடுக்கலாம். அப்படி என்ன விஷயத்தை நம்ம பாஸ் பண்ணுவோம்? நிறைய விஷயத்த பாஸ் பண்ணலாம். அதில் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து கான்ஃபிக் மேப் மூலமாகவும் பாஸ் பண்ணலாம், சீக்ரெட் மூலமாகவும் பாஸ் பண்ணலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்விரான்மெண்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. முதல்ல என்விரான்மெண்ட் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சினாரியை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க. இந்த அப்ளிகேஷன் அதோட டேட்டா எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சிப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு MySQL DBயை யூஸ் பண்ணுதுன்னு நினச்சிப்போம். இப்போ என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இந்த MySQL DBயை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் தேவை. அந்த DBயோட URL, யூசர் நேமு, பாஸ்வேர்டு. இந்த 3 விஷயம் தெரிஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கம்பெனி டெவலப்பர்ஸ்ட்டு சொல்லி அப்ளிகேஷனோட கோட்லேயே அந்த URL, யூசர் நேமு, பாஸ்வேர்டு இது 3ஐயும் கொடுக்க சொல்லிடுறேன். அதாவது மை டேட்டாபேஸ் URL இஸ் அப்படின்னு போட்டு அந்த URL, யூசர் நேம் இஸ் அப்படின்னு போட்டு யூசர் நேமு, பாஸ்வேர்டு இஸ் அப்படின்னு போட்டு பாஸ்வேர்டு. இதை வந்து ஜாவாவோட லாங்குவேஜில் கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கோங்க. இந்த விஷயத்த இப்போ நான் வந்து இங்கிலீஷில் சொன்னேன், இது ஜாவாவோட லாங்குவேஜில் நான் கொடுத்துட்டேன்னு வைங்க. இப்போ என்னோட அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணி இதை நான் ரன் பண்ணேன்னு வைங்களேன். நான் கொடுத்த URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சு அந்த DB அதுவாகவே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணி பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு வேற ஒரு DBயை கனெக்ட் பண்ணணும். அதாவது வேற URL, வேற யூசர் நேம், வேற பாஸ்வேர்டு உள்ள ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் அகெயின் ஒரு டெவலப்பர்கிட்ட போய் ப்ரோ கோடை சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றேன். அவர் பழையபடி மை டேட்டாபேஸ் URL இஸ் அப்படின்னு போட்டு URL சேஞ்ச் பண்றாரு, யூசர் நேம் இஸ்ன்றதை மாத்துறாரு, பாஸ்வேர்டையும் மாத்துறாரு ஜாவாவோட லாங்குவேஜ்ல. இப்போ அகெயின் பில்ட் பண்ணி அகெயின் ரன் பண்ணா இப்போ புது டேட்டா பேஸை கனெக்ட் ஆகுது. இப்போ என்னன்னா எனக்கு இப்போ வேற டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் நான் டெவலப்பர்கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டென்ஷனாகி நம்மளை அடிச்சிருவான். ஸோ நான் என் டெவலப்பர்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ டேட்டா பேஸோட URL எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் அந்த பிளேஸில் ஒரு லைன் மட்டும் விட்டு வை. இந்த ஸ்கூல்லலாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது நானே அந்த URL, யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பேர் கொடுத்துக்கோ. அதாவது டேட்டா பேஸோட URLக்கு DB URL இந்த மாதிரி கொடு, யூசர் நேமுக்கு இந்த மாதிரி கொடு, பாஸ்வேர்டுக்கு இந்த மாதிரி கொடு. ஸோ அந்த இடத்தெல்லாம் நானே இந்த பேரை வச்சு நான் நிரப்பிக்கிருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவனும் அதே மாதிரி கோடை பில்ட் பண்றான். இப்போ நான் ரன் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுக்குறேன். எப்படி வேல்யூஸ் கொடுக்குறேன்னா DB URL இருக்கிற இடத்துல அவன் ஒரு நேம் கொடுத்தான்ல அந்த நேம்ல கொடுக்குறேன். DBயோட யூசர் நேமுக்கு அவன் கொடுத்த நேம்ல கொடுக்குறேன், பாஸ்வேர்டுக்கு அந்த கொடுத்த நேம்ல கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா நான் கொடுக்குற வேல்யூஸை வச்சு அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ரன் ஆகும். இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு வாட்டி கோடை சேஞ்ச் பண்ணி பில்ட் பண்ணி இந்த அவசியம் இல்லை. ஒரு வாட்டி பில்ட் பண்ணாலே நம்ம எப்பெல்லாம் டேட்டா பேஸை மாற்றணுமோ அப்போ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம ரன் பண்ணும்போது மாற்றினா போதும். இப்போ இந்த DB URL, இந்த DB பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதை தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம்ல, இதுதான் வேல்யூ பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டேட்டா பேஸ் URLக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நம்ம அப்ளிகேஷனுக்கு ரன் பண்ணும்போது பாஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் நிறைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னு வைங்க, ஒரு 50 இருக்குது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் எழுதி நீ ரன் பண்ணும்போது இந்த ஃபைல்லேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்ன ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். எப்படி ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம ரன் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுத்தோமோ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுற பாடுக்கு நம்ம இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்ஃபிக் மேப்பு, சீக்ரெட் இது ரெண்டும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனே நான் பாடாக ரன் பண்ணுறேன்னா அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு நான் DB URL நேம் இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதை பாடுகிட்ட தான் நான் கொடுப்பேன். அந்த பாடு தான் அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் பாஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாடு கொடுக்கணும்ல, அதை வந்து கான்ஃபிக் மேப் இல்லை சீக்ரெட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் இது கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கைண்டில் கான்ஃபிக் மேப் அப்படின்னு கொடுத்துட்டு மெட்டாடேட்டாவில் வழக்கம் போல் கான்ஃபிக் மேப்புக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் தான் நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு DB URL இதுதான், DB யூசர் நேம் இதுதான், பாஸ்வேர்டு இதுதான் இப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அண்ட் எக்ஸாக்டான நேம் கொடுக்கணும். அங்கே அவன் எந்த நேமில் கேட்குறானோ அதே நேமில் இங்கே கொடுக்கணும். இவன் வந்து இதை பாடு கொடுப்பான், பாடு வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு கொடுத்துரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி நிறைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை ஒரு
ஃபைல்லையும் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னு வைங்க, அதில் 100 என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. இப்போ நான் கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணும்போது அந்த 100 வேல்யூஸும் எடுத்து ஒன்னாவா கொடுத்துட்டு இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை கிரியேட் பண்ற கமாண்ட் தான் இது. இது என்ன சொல்றோம்னா kubectl create config map, அதாவது ஒரு கான்ஃபிக் மேப் நீ கிரியேட் பண்ணிரு. அந்த கான்ஃபிக் மேப்க்கு ஒரு பேர் கொடுக்குறோம். இந்த கான்ஃபிக் மேப்புக்கு நீ வேல்யூஸ் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த ஃபைல்லேருந்து எடுத்துக்கோ. ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு போட்டு நம்ம எந்த ஃபைல்னாலும் கொடுக்கலாம். ஸ்ப்ரிங் போட்டுக்கு வந்து YML ஃபைல் application.yml ஃபைல் அப்படிங்கிறத வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைலை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த application.yml அப்படிங்கிற ஃபைலுக்குள்ள நம்ம நிறைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை வச்சு அவங்க ஒரு கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணிடுவான். இது வந்து நம்ம தனியாக கிரியேட் பண்ணால் பத்தாது, இதை வந்து பாடு கூட ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த பாடு வந்து இந்த கான்ஃபிக் மேப்லேருந்து எடுக்கும். அண்ட் ஒரு கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணி நீங்கள் நிறைய எத்தனை பாடுக்குனாலும் இதை வந்து அட்டாச் பண்ணலாம். அண்ட் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று env from அப்படின்னு ஒரு வழி இருக்குது. இந்த வழியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம டைரக்டா கான்ஃபிக் மேப்ல வேல்யூஸ் கொடுத்துருந்தோம்ல, db url பாஸ்வேர்டு அப்படின்னு, நம்மளா டைரக்டா கொடுத்த வேல்யூஸுக்கு வந்து இந்த env from கொடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து வால்யூம் மவுண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடை எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபைலே நம்ம கான்ஃபிக் மேப்பா மாத்தணும்ல, அந்த மாதிரி கான்ஃபிக் மேப்பை வந்து நம்ம env from மூலமா அட்டாச் பண்ண முடியாது. அட்டாச் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த வால்யூம் மவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது ரெண்டு என்ன டிஃபரன்ஸ்னா env from மூலமா நம்ம கொடுத்தோம்னா அவன் அந்த வேல்யூஸை டைரக்டா அந்த பாடு கொடுப்பான். ஆனா இந்த வால்யூம் மவுண்ட் மூலமா கொடுத்தோம்னா இந்த கான்ஃபிக் மேப்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவான். அந்த ஃபைல்ல அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸை தூக்கி போட்டு நிறைய ஃபைல் கிரியேட் பண்ணுவான். ஒரு நார்மலான கான்ஃபிக் மேப்பை வந்து நான் மவுண்ட் பண்ணேன்னா நான் 3 என்விரான்மெண்ட் வேரியபிள் வச்சிருந்தேன்னு வைங்க, db url பாஸ்வேர்டு யூசர் நேம்னு வச்சிருந்தேன்னா தேவையில்லாம 3 ஃபைல் கிரியேட் பண்ணுவான். அது நமக்கு தேவையில்லை. இதுவே நான் ஒரு ஃபைலை மாற்றி வச்சிருந்தேன்ல கான்ஃபிக் மேப்பு, அதை நான் மவுண்ட் பண்ணேன்னா அந்த ஃபைல் நேம்லேயே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எல்லா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் போட்டு வச்சிருவான். எக்ஸாம்பிள் 100 என்விரான்மெண்ட் வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 100 என்விரான்மெண்ட் வேரியபிளை போட்டு வச்சிருவான். ஸோ நீங்க தனித்தனியாக கொடுக்குறீங்கன்னா டைரக்டா env from அப்படின்னு கொடுத்து டைரக்டா கொடுத்துடலாம். இதே நீங்க ஒரு ஃபைலை கொடுக்குறீங்கன்னா வால்யூம் மவுண்ட் பண்றது பெஸ்ட். நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன, கான்ஃபிக் மேப்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். பட் ஸ்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே, ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெர்மினல் இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துக்கணும். வந்துட்டு எக்கோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த எக்கோ அப்படின்னு போட்டு டாலர் போட்டு நம்ம எந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை பார்க்கணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்தோன்னா அது பிரிண்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்த db url என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் பண்ணல அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லா லினக்ஸ் பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் இது இருக்கும். எக்கோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் டைரக்டரியை இது பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்கோ கமாண்ட் மூலமாக என்விரான்மெண்ட் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் அசைன் ஆயிருக்கா இல்லை அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வழக்கம் போல் நம்ம கால்குலேட்டர் அப்ளிகேஷனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இதுதான் கால்குலேட்டர் அப்ளிகேஷனோடைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்விரான்மெண்ட் வேரியபிளில் இருந்து பேஜ் டைட்டில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அது போக உனக்கு என்விரான்மெண்ட் வேல்யூவில் எந்த வேல்யூவும் கிடைக்கலன்னா இதுதான் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எப்படி db urlக்கு ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு லைன் கொடுத்தோம், அதே மாதிரி லைனும் கொடுத்து அந்த லைனில் எவனும் வேல்யூவும் கொடுக்கலன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நமக்கு இதுதான் என்விரான்மெண்ட் வேரியபிள். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். இப்போ நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கலன்னா இந்த டிஃபால்ட் டைட்டில் தான் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேல்யூவும் இல்லாமல் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மலான டெப்ளாய்மெண்ட்டோடைய ஃபைலு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாடை டெப்ளாய் பண்ணுவோம். எந்த என்விரான்மெண்ட் வேரியபிளும் கொடுக்காம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அண்ட் இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த சிம்பிளிஃபைட் இமேஜ் தான் யூஸ் பண்ணுது, அந்த கால்குலேட்டரோட இமேஜ். ஸோ டெப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்கிற லொக்கேஷனுக்கு போகணும். அப்புறம் சிம்பிளான ஒரு கமாண்ட் தான் kubectl apply. இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் வந்து க்ரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பாடெல்லாம் க்ரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாடு ரன் ஆயிருச்சு. இப்போ அந்த பாடை வந்து ப்ரௌசரில் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ரன் ஆயிருச்சு. இதில் டிஃபால்ட் டைட்டில்னு வந்திருக்கு. இதை தான் நம்ம அந்த கோடில் கொடுத்துருந்தோம். இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் டிஃபால்ட் டைட்டில். அதாவது எவனுமே எந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் எவனும் உனக்கு எதுவுமே தரலன்னா நீ முழிச்சிக்கிட்டு இருக்காத, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேஜ் டைட்டிலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அதை வந்து கான்ஃபிக் மேப் மூலமாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கைண்டில் கான்ஃபிக் மேப்பு, அப்புறம் அந்த கான்ஃபிக் மேப்புக்கு ஒரு நேம் மெட்டா டேட்டாவில் கொடுத்துக்கிறோம். இந்த டேட்டாக்குள்ளே தான் என்ன என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே வந்து பேஜ் டைட்டிலுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் கரெக்டாக. ஸோ இந்த பேஜ் டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த டேட்டாக்கு கீழே பேஜ் டைட்டில் அப்படின்னு கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம். நான் என்ன கொடுக்குறேன்னா டைட்டில் ஃப்ரம் கான்ஃபிக் மேப் அப்படின்னு கொடுக்குறேன். என்னனாலும் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு டைட்டில் ஃப்ரம் கான்ஃபிக் மேப் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணி ஒரு கான்ஃபிக் மேப்பை முதல்ல க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? சேவ் பண்ணுறேன். கான்ஃபிக் மேப் க்ரியேட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். kubectl அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு கான்ஃபிக் மேப்போடைய ஃபைலை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிக் மேப் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, க்ரியேட் ஆன கான்ஃபிக் மேப்பை எப்படி பார்க்குறது? அதுவும் அதே மாதிரி தான். kubectl get config map. கான்ஃபிக் மேப்புக்கு வந்து ஷார்ட்கட் வந்து சிஎம் அப்படின்னு கொடுக்கலாம். கான்ஃபிக் மேப், அதனால் சிஎம் அப்படின்னு கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண சிம்பிளிஃபைட் கான்ஃபிக் மேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த கான்ஃபிக் மேப்புக்குள்ளே என்ன தான் இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நமக்கு டிஸ்கிரைப் கமாண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது ஆல்ரெடி தெரியும். kubectl டிஸ்கிரைப் சிஎம், எதை டிஸ்கிரைப் பண்ண போகிறேன் அதோடய பேர் கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும். இதுதான் கான்ஃபிக் மேப்பு, அதில் டேட்டா என்ன இருக்குது, பேஜ் டைட்டில் அப்படிங்கிற என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கான்ஃபிக் மேப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்ஃபிக் மேப்பை வந்து நம்ம பாடுக்கு அசைன் பண்ண போகிறோம். அதில் நான் சொல்லியிருந்தேன் 2 வழி இருக்குதுன்னு. ஒன்று வந்து env from. ஃபஸ்ட் நம்ம env from பார்த்துருவோம். இப்போ நம்ம டெப்ளாய்மெண்ட் ஃபைலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கான்ஃபிக் மேப்பை வந்து எதில் மவுண்ட் பண்ணணும்? நான் சொல்லியிருந்தேன் பாடில் தான் மவுண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே இருக்கிற இதுதான் பாடோடைய டீட்டெயில்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். env from அப்படின்னு ஒரு கீ போடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன கான்ஃபிக் மேப்பை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே வந்துக்கோங்க, ஹைஃபன் கொடுத்து கான்ஃபிக் மேப் ரெஃப், அதாவது ரெஃபரன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் அப்படின்றத தான் இப்போ கொடுத்துருக்கோம். இது ஏன் இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்கோன்னா இது வந்து லிஸ்ட்டு, அதாவது நிறைய கான்ஃபிக் மேப்பை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் ஹைஃபன் கொடுத்துருக்கோம். ஒரு கான்ஃபிக் மேப் ரெஃப் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிற கான்ஃபிக் மேப்போடைய நேம் கொடுக்கணும். ஸோ நான் நேம் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து டெப்ளாய்மெண்ட் ஃபைலில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கான்ஃபிக் மேப்பை வந்து என்னுடைய பாடு கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேஞ்சஸ் நான் ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னா டெப்ளாய்மெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபைலை நீங்கள் மறுபடியும் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை அவனே அப்டேட் பண்ணிடுவான். இப்போ வழக்கம் போல் kubectl அப்ளை -f அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா டெப்ளாய்மெண்ட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், அதாவது அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம எந்தாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா டெலீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அப்ளை கொடுத்தாலே அதுவே என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அவனே அந்த சேஞ்சஸ் அப்ளை பண்ணிடுவான். ஓகே, நம்ம இப்போ கான்ஃபிக் மேப்பை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக 3 பாடு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ப்ரௌசர் மூலமாக ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறான், டைட்டில் ஃப்ரம் கான்ஃபிக் மேப், அதாவது நம்ம ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாக பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூவில் இருந்து தான் இந்த டைட்டில் வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ நம்ம இப்போ வந்து env from அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். env from மூலமாக அட்டாச் பண்ணால் அது டேரெக்டாக பாடிலே போய் செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதை எப்படி பார்க்குறது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் மேக்புக் ப்ரோ அப்படிங்கிற ஒரு டெர்மினலில் இருக்கேன், அதாவது என்னுடைய கம்ப்யூட்டரோடைய டெர்மினலில் நான் இருக்கிறேன், என்னுடைய லேப்டாப்போடைய டெர்மினல். இதுவே பாடோடைய டெர்மினலுக்கு நம்ம போகலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஏதாச்சும் எல்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் ஆகுதா? அதே மாதிரி ஹோமை எக்கோ பண்ணி பார்த்தோம் கரெக்டாக. ஹோம்ன்ற என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கம்ப்யூட்டரோடைய டெர்மினல் மூலமாக பார்த்தோம். இதே மாதிரி பாடுக்கும் டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலில் போயிட்டு நம்ம எது ரன் பண்ணாலும் பாடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பாடுக்குள்ளே போகிறதுக்கு kubectl exit -it, அதுக்கப்புறம் அந்த பாடோடைய நேம் கொடுத்துட்டு -bin/sh இப்படி நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹேஷ் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா
இது நம்ம கம்ப்யூட்டரோட டெர்மினல் கிடையாது, இது பாடோட டெர்மினலுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நீங்கள் எல்எஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடுக்குள்ளே இந்த 2 ஃபைல் தான் இருக்குது போல், அதனால் அதை காமிக்குது. இப்போ நான் எக்கோ ஹோம்னு போட்டேன், ரூட் அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து பாடோட டெர்மினலுக்குள்ளே போயிட்டோம். இப்போ வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம செட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. எப்படி செட் பண்ணியிருந்தோம்னா கான்ஃபிக் மேப் மூலமாக செட் பண்ணியிருந்தோம். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை வந்து எக்கோ பண்ணி பார்ப்போமா இருக்குதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ கொடுத்து பேஜ் டைட்டில் அப்படின்னு கொடுத்தேன், டைட்டில் ஃப்ரம் கான்ஃபிக் மேப் அப்படின்னு வந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கான்ஃபிக் மேப்ட்ட தான் கொடுத்தோம், அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த பாடுக்குள்ளே இந்த கான்ஃபிக் மேப்பை செட் பண்ணி விட்டான். ஸோ நம்ம வந்து பாடுக்குள்ளே போய் எக்கோ பண்ணி பார்த்ததுனால இந்த பேஜ் டைட்டிலோடைய வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து இஎன்வி ஃப்ரம் மெத்தட் மூலமாக பண்ணதுனால இப்படி நடக்குது. ஸோ நான் இதே சேம் விஷயத்தை வால்யூம் மவுண்ட் மூலமாக பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த டெர்மினல்லேருந்து வெளியே வரணும்னா எக்ஸிட் மட்டும் கொடுத்துக்கோங்க, வெளியே வந்துடும். ஸோ நம்ம வந்து இஎன்வி ஃப்ரம் அப்படின்னு போட்டதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து வால்யூம் மவுண்ட் பண்ண போகிறோம். நம்ம வால்யூம் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 விஷயத்த சொல்லணும். ஃபஸ்ட்டு எந்த வால்யூம் அப்படின்னு சொல்லணும், அப்புறம் எங்கே அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வால்யூம் அட்டாச் பண்ணுற கோடு. இது வந்து கண்டெய்னருக்கு நேராக இந்த இடத்துல வால்யூம்ஸ் அப்படின்னு போடணும். அப்புறம் அந்த வால்யூமுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அப்புறம் இந்த வால்யூமில் நீ எதை அட்டாச் பண்ண போகிற, அதாவது ஒரு கான்ஃபிக் மேப்பை நான் அட்டாச் பண்ண போகிறேன், அந்த கான்ஃபிக் மேப்புக்கு ஒரு நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போது இந்த வால்யூமை வந்து எங்கே அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லணும். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு வால்யூம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன், இந்த வால்யூமை நான் எங்கே அட்டாச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத 2வது சொல்லணும். நான் வந்து இந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேமுக்கு நேராக இந்த இடத்துல வந்து வால்யூம் மவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இந்த வால்யூமை நான் மவுண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் எந்த பாத்தில் நான் இந்த வால்யூம் மவுண்ட்டை மவுண்ட் பண்ண போகிறேன், அதாவது பாடுக்குள்ளே எந்த ஃபோல்டரில் நான் மவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் அகைன் சொல்கிறேன், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா கியூப்சிட்டியில் அப்ளை மட்டும் கொடுத்தா போதும், டெலிட் பண்ணிட்டு க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன வருது, கான்ஃபிகர்டுன்னு வருது. அப்போ ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ பழைய பாடெல்லாம் டெலீட் ஆகி புது பாடு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம பாடுக்குள்ளே போய் பார்த்த மாதிரி இப்போயும் மறுபடியும் போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து புதுசாக க்ரியேட் ஆன பாடுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம வந்து எக்கோ பண்ணி பார்ப்போம். அப்புறம் எக்கோ பண்ணி பார்த்தோம்னா பேஜ் டைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ பண்ணி பார்த்தேன், ஆனால் பேஜ் டைட்டில் வரல. கான்ஃபிக் மேப்பை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், இருந்தாலும் வரல. ஏன்னா நம்ம இஎன்வி ஃப்ரம் வழியாக கொடுக்கல. இஎன்வி ஃப்ரம் வழியாக கொடுத்தா டேரெக்டாக பாடுக்கே அவன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுவான். பட் இப்போ வந்து வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த இஎன்விஸ் எல்லாமே ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி போட்டிருப்பான். அதை எங்கே போட்டிருப்பான்னா நம்ம ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தோம்ல, இந்த இடிசி ஆப்பு இதுக்குள்ளே தான் போட்டிருப்பான். நாம் போய் பார்ப்போம். ஒரு ஃபைல் டைரக்டரிக்குள்ளே போகணுன்னா சிடி சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த லொக்கேஷனை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிடும். இப்போ எல்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளே என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கேட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கேட் அப்படி போட்டிங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். கேட்டுன்னு போட்டு அந்த ஃபைலோட நேம் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா அந்த ஃபைலுக்குள்ளே டைட்டில் ஃப்ரம் கான்ஃபிக் மேப், அதாவது நம்ம கொடுத்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம 2 விதமாக பார்த்தோம். ஒன்று இஎன்வி ஃப்ரம்னா டேரெக்டாக வந்து பாடுக்கே அந்த வேல்யூவை கொடுத்துருவான். ஆனால் வால்யூம் மவுண்ட் மூலமாக பண்ணால் டேரெக்டாக கொடுக்காம அந்த கான்ஃபிகரேஷனை வந்து ஒரு ஃபைலாக மாற்றி போட்டிருக்கான். இப்போ நினச்சி பாருங்கள், நான் ஒரு 10 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்கும், 10 ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி என்வரான்மெண்ட் வேரியபிளுக்கு வேல்யூஸை வந்து டேரெக்டாக நீங்கள் ஒரு கான்ஃபிக் மேப்புக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ இஎன்வி ஃப்ரம் கொடுக்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இதே நீங்கள் ஒரு பெரிய ஃபைல் வச்சுருக்கீங்க, ஒரு application.yml மாதிரி ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 100 இது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கான்ஃபிக் மேப்பை மாற்றிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வால்யூம் மவுண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம அதையும் பண்ணி பார்த்துருவோமா. இது நான் சும்மா ஒரு கிரியேட் பண்ண ஒரு application.yml ஃபைலு. இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் YML ஸ்ட்ரக்சரில். இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் ரியல் அப்ளிகேஷனில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் கான்ஃபிக் மேப்பை டேரெக்டாக மாற்ற போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த application.yml ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போகணும். அந்த லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கமாண்ட் தான், kubectl create config map. என் கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், கான்ஃபிக் மேப் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறேன். அப்புறம் எந்த ஃபைல்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைலோடைய நேம் கொடுக்குறேன். இதுதான் கால்குலேட்டர் லொக்கேஷனில் application.yml அப்படிங்கிற ஒரு ஃபைலு. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்னென்னா புதுசாக ஒரு கான்ஃபிக் மேப் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த கான்ஃபிக் மேப்பை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண கான்ஃபிக் மேப்பு ஃபைல் மூலமாக கிரியேட் பண்ணது. இதையும் நம்ம டேரெக்டாக கிரியேட் பண்ணதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கிரியேட் பண்ண கான்ஃபிக் மேப்பு. இதில் நம்ம கீ கொடுத்துருக்கோம், அதாவது என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள் அதுக்கு வேல்யூ. இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இதை ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேஜ் டைட்டில் மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் அப்டேட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து கான்ஃபிக் மேப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபி யூஆர்எலுக்கு வந்து டிபி யூஆர்எல், டிபி யூசர் நேமுக்கு டிபியோட யூசர் நேமு, பேஜ் டைட்டிலுக்கு டைட்டிலு, இப்படி ஒவ்வொரு கீக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேல்யூ இருக்கும். இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இப்படி இருக்குது. கரெக்டாக? ஆனால் நம்ம ஃபைல் மூலமாக கிரியேட் பண்ண கான்ஃபிக் மேப் பார்த்தீங்கன்னா கீ வந்து ஃபைலோட நேம் இருக்கும், வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவுமே வேல்யூ தான். ஸோ அவன் ஒரே ஒரு கீ ஒரே ஒரு வேல்யூ தான் கிரியேட் பண்ணுறான். இப்போ இந்த பழைய இதை நம்ம வால்யூம் மவுண்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவான், அந்த ஃபைலுக்குள்ளே இந்த வேல்யூவை போடுவான். இந்த நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவான், இந்த வேல்யூவை போடுவான். இந்த மாதிரி நம்ம எத்தனை இது கிரியேட் பண்ணாலும் அத்தனை கீக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற வேல்யூஸுக்கும் ஃபைல் கிரியேட் பண்ணுவான். இதே நம்ம ஃபைல் மூலமாக கிரியேட் பண்ண கான்ஃபிக் மேப்பை பார்த்தீங்கன்னா கீ ஒன்று தான், வேல்யூ ஒன்று தான். ஸோ இந்த ஃபைல் நேமில் இந்த வேல்யூவை போட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவான். ஸோ ஒரே ஒரு ஃபைல் தான், அதில் எல்லா வேல்யூஸுமே வந்துடும். இதனால தான் ஃபைல் மூலமாக கிரியேட் பண்ண கான்ஃபிக் மேப்புக்கு வந்து வால்யூம் மவுண்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம டைரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து இஎன்வி ஃப்ரம் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ கான்ஃபிக் மேப் பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நேரமாக சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீக்ரெட்டாகவே வச்சிருக்கியே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சீக்ரெட் ரொம்ப சிம்பிளானது தான். இதுதான் சீக்ரெட் கிரியேட் பண்ணுற ஃபைலு. சேம் அதே மாதிரி தான் இதில் கைண்டில் மட்டும் சீக்ரெட் கொடுக்கணும். டைப் வந்து ஒப்பேக்குன்னு இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டான டைப் தான். இதை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஒன்று தான். நம்ம அதில் டேட்டான்னு கொடுத்து வேல்யூஸ் கொடுத்தோமா, இதில் வந்து அதே வேல்யூ தான் கொடுக்கணும். ஆனால் இந்த வேல்யூவை நம்ம டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இந்த வேல்யூவை வந்து என்கோட் பண்ணி கொடுக்கணும், அதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். இது எந்த மாதிரி பர்பஸ்க்குன்னா ஒரு யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்குல்ல, சீக்ரெட்டான க்ரெடென்ஷியல்ஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இந்த சீக்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த என்கோடட் வேல்யூஸ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை இந்த இதுக்குள்ளே கொடுத்துக்கணும். நம்ம என்ன டைப்பில் என்கோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். பேஸ் 64 இதுதான் சீக்ரெட் வந்து யூஸ் பண்ணும். பேஸ் 64 என்ன சொல்கிறேன்னா இந்த அட்மினுங்கிற வார்த்தையை பேஸ் 64 மூலமாக என்கோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்டர் தட்டினோன்னா பார்த்தீங்களா ஒரு வேல்யூ வருதா, இதுதான் இந்த அட்மின் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேஸ் என்கோடட் வேல்யூ தான் இது. சேம் இது நீங்கள் என்ன வேல்யூஸ்க்குனாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ சிம்பிளிஃபைடுக்குன்னு போட்டோன்னா அதுக்கு ஒரு என்கோடட் வேல்யூ வருது. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ கான்ஃபிக் மேப் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணோம்ல, நம்ம டேரெக்டாக யாருனாலும் இந்த வேல்யூஸை பார்க்க முடியுது. கரெக்டாக? ஸோ கொஞ்சம் சீக்ரெட்டாக வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பேஸ் என்கோடு மூலமாக பண்ணுறாங்க. பேஸ் 64 மூலமாக என்கோடு பண்ணி அந்த வேல்யூவை மாற்றி நம்ம கொடுக்கறதுனால வியூ பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு தான் தெரியும். என்ன பாஸ்வேர்டு, என்ன யூசர் நேம் அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் இந்த சீக்ரெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் சேம் ஃப்ரம் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம அட்டாச் பண்ணலாம், வால்யூம் மவுண்ட் மூலமாகவும் அட்டாச் பண்ணலாம். கான்ஃபிக் மேப்புக்கும் சீக்ரெட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கான்ஃபிக் மேப்பில் வந்து